சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரா இருந்துட்டு கிராமத்துல இருக்க 90 டே சேலஞ்சில் டே 15 இது. இன்னில இருந்து நைட் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மீல் ஓட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஹனி. மார்னிங்கே ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். எனக்கு லெக் ஒர்க் அவுட், ஸ்குவாட்ஸ் இன்னுமே ஃபார்ம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜிம் அண்ணாவும் சொன்னாரு ஃபார்ம் எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்றீங்க கரெக்டா போடுறா அப்படின்னு. ஸோ நல்லா வெயிட் கம்மி பண்ணி ஐ ஸ்டார்டட் அகைன். இந்த டைம்ல நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க வாழ்க்கையில் ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல இருந்தப்ப எதையுமே எதிர்பார்க்காம உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பாங்களே, அவங்கள எனக்குமே மறந்துடாதீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் என் லைஃப்ல இருக்கிறதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். ஸ்பிளிட் ஸ்குவாட்ஸ், லெக் பிரஸ் போட்டுட்டு லெக் எக்ஸ்டென்ஷன், லஞ்சஸோட ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். கொஞ்சம் போசிங் பண்ணிட்டு ஜிம்ல இருந்து கிளம்பிட்டேன். கொஞ்சம் காய்கறிகள்லாம் தேவைப்பட்டது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த மீல் ரைஸ் வித் சிக்கன். கத்தார்ல இருந்து நமக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. அதை பத்தி என்னன்னு வரப்போற வீடியோஸ்ல சொல்றேன். நண்பர் ஒருத்தர் சைபர் செக்யூரிட்டி பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. முடிச்சுட்டு அதான் ஒரு வருந்தியில் 4 இருக்கு. 1 2 3 தான் நம்மளுக்கு பாட்டி வாழ்க்கைக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் மீல் சிக்கன் வித் தோசை முடிச்சுட்டு நைட் ஷிஃப்ட்டுக்கு லாகின் பண்ணிட்டேன். நைட் ஷிஃப்ட் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றத டீட்டெயிலா ஒரு வீடியோல சொல்றேன். 6:30க்கு டே வென் பண்ணிட்டேன். ஆடுங்க, பாத்துக்கலாம்.